பகவானை பத்தி பேசிட்டு இருந்தா என் வாழ்க்கையை நடத்துவானா, அப்ப என் கடமைகள்லாம் பண்ண வேண்டாமானா, கடமைகளை பண்ண வேண்டாம்னு ஒரு நாளும் சனாதனமான ஹிந்து தர்மம் யாருக்குமே சொல்லல. பார்த்தோம்னா அர்ஜுனனே நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கடமையில தான் விலகினான். ஆனா கிருஷ்ணன் சொன்னா இல்லடா நீ யுத்தம் பண்ணணும், இது உன் கடமை, நீ யுத்தத்தை விலகக்கூடாதுன்னு சொல்லிதான் கீதையை சொல்லி அவன் கடமையை பண்ண வச்சான். பகவானை நினைச்சுட்டு பகவானை பத்தி பேசிட்டு நம்ம கடமைகளை பண்ணும் பொழுது பகவானுடைய சாநித்தியத்தை நம்ம உணரணும், பகவானுடைய அனுகிரகத்தை அனுபவிக்கிறோம். ஏன்னா பகவானை கீதையில சொல்லும் பொழுது அனன்யா சிந்தையத்தோமாம் ஏஜனா பிரியுபாசதே தேஷா நித்யாயுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியமம். என்னையே விடாம நினைச்சுட்டு யார் எனக்காக எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய வாழ்க்கையின் தேவையை நான் கவனித்துக் கொள்கின்றேன். நம்ம கஷ்டப்பட்டு பிளான் பண்ணவே வேண்டாம். நம்ம வாழ்க்கை ஒரு கை குழந்தை இருக்குன்னா அது எப்படி அம்மாவே பூர்ணமா நம்பிட்டு இருக்கு இல்லையா? அந்த குழந்தை கலக்காதுலேருந்து அது குளிர்பாட்டுலேருந்து அதுக்கு வியாதினா வைத்தியரிடத்தை அழிச்சுட்டு போறதுலேருந்து அது வயசா எடுத்துனா காது குத்துறதுலேருந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து அதுக்கு அர்த்தராத்திரி ஆயிடுத்துனா அதுக்கு பால் குடிக்கிறதுலேருந்து அது மலம்புற விசர்ஜனை பண்ண அதை துடைச்சி விடுறதுலேருந்து எல்லாம் அம்மாவே பாதுகாத்து பண்றான் போல நம்ம குழந்தைய கை குழந்தை மாதிரி மனசுல வச்சுட்டு எல்லா கடமைகளையும் பண்ணிட்டு பகவான் நினைச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையின் தேவையை பகவான் நடத்துவோம். சந்தேகமே வாழ்க்கையுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுறதுக்காகத்தான் தெய்வம் இருக்கு. நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு தெய்வத்துக்கு டைம் இல்லை. அவன் நம்முடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவரவர்களுடைய அகம்பாரம், மமக்காரம், எதிர்பார்ப்பு, பேராசை, இதுதான் காரணம் என்னுடைய பகவான் எந்த விதத்திலையும் யாருடைய துக்கத்துக்கும் காரணமே கிடையாது. நம்முடைய பிராரத்தம், நம்முடைய ஆசை, இதுதான் காரணம். இவ்வளவு இருந்தாலும் கூட தன்னை யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பகவான் மனுக்கிரகம் பண்றார். இது சந்தேகமே இல்லாம பகவான் பகவத்கீதையில சத்தியம் பண்ணி சொன்னார். அதனால சதா சர்வதா பகவத் விஷயம் கேட்க பகவானை பத்தி கேட்டுட்டே நீங்க ஆபீஸ் போறவாளா இருக்கும், இப்படி விவசாயம் பண்றவாளா இருக்கும், இப்படி அப்ளா பண்ணி விற்கிறவாளா இருக்கும், சொந்த கடை வச்சிருக்கிறவாளா இருக்கும், யாரானா இருக்கும். ஆனா நித்தியம் பகவானை பத்தி கேட்கணும், பாபாவை பத்தி நினைக்கணும். அதுக்கு நேரம்லாம் அனுப்ப வேண்டாம். காத்தால 6லேருந்து 7 தான் நான் கோவிலுக்கு போவேன், சாயங்காலம் 6லேருந்து 7 தான் வந்து நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஸ்தோத்திரம் சொல்றதுக்கும் விளக்கேறதுக்கும் சந்தியானந்தரம் பண்றதுக்கும் யாகம் பண்றதுக்கும் நேரம் சொல்லியிருக்காரு. பகவானை நினைக்கிறதுக்கு இவ்வளவுதான் நினைக்கணும், இதுக்கு மேல நினைக்க கூடாது அப்படின்னா எந்த இடத்துலையும் சொல்லல. எத்தனை பகவான் நினைச்சுட்டு இருக்கோமோ அத்தனை நல்ல மனசுல ஆனந்தம் கிடைக்கும். எப்படி அவன் ஆச்சரியமா ஒரு நல்ல ஒருத்தன் குழந்தை படிக்கிற 100க்கு 100 மதிப்பெண் வாங்கினா 100க்கு 100 ஏற்ற அளவுக்கு அவன் பிரயத்தனம் பண்ணணும். அவன் பிரயத்தனம் பட்டாதானே 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். 10 மார்க் அளவு படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினா 100க்கு 100 மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி சதா சர்வதா ஆனந்தமா இருக்கணும். வாழ்க்கையில ஆனந்தத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணியாச்சுன்னா எப்பொழுதுமே பகவானுடைய நினைப்பிலேயே தான் இருக்கணும். பகவானுடைய நினைப்பிலேயே இருந்தா மற்ற காரியங்கள்லாம் பண்ண வேண்டாமா, காரியங்கள் தானாகவே பண்றதுக்கு உடம்பும் மனசும் தயார். சத்தியம். பகவானை நினைச்சு கடமையை விட்டவர்கள் யாருமே கிடையாது. கடமையை ஒழுங்கா பண்றதுக்காகத்தான் பக்தியை ஒழிய கடமையை விட்டு ஓடுறதுக்காக ஒரு நாளும் பக்தி கிடையாது. நல்லா ஞாபகம். அதனால பகவான் நினைச்சுட்டே இருக்கணும். சரி, பகவான் நினைச்சுட்டே இருக்கணும்னா யார் நம்ம நினைப்போம்? உலகத்தை பார்த்தோம்னா நித்தியம் யார் நினைக்கிறோம்னா யாராவது பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்றா, அதிசயங்கள் பண்றா, அற்புதங்கள் பண்றா, பெரிய பெரிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடத்தி காட்டுறா, நல்ல பலவானா இருக்கான், வீரனா இருக்கான், காரண்யத்தோட இருக்கான், அழகா இருக்கான், இளமையோட இருக்கான், இப்படி நிறைய விஷயங்கள் வச்சு அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காரண்யம், அழகு, வீரம், நிதானம் எல்லாம் தெரிஞ்சு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிடைக்கவே முடியாது. அது எல்லாம் சேர்த்த ஒரு ரூபம் தான் பகவான். அதனாலதான் சமஸ்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன்னு சொல்லுவோம். சமஸ்த கல்யாண குணங்கள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் நல்லது பண்ணக்கூடியதான ஒரு குணங்கள் பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. உலகத்தில் ஆச்சரியமா நித்தியம் சூரிய உதயம் பார்க்கணும், சூரிய அஸ்தமம். நாங்கள் 6 மணிக்கு மேலே சூரியனை எங்கே தேடி கண்டுபிடிக்க நமக்கு யாரும் தெரியும். ஆனால் அடுத்த நாள் காலத்தில் யாருமே சொல்லலை. யாரும் கடிகாரம் வச்சு சூரியன் வருவாரான்னு எதிர்பார்க்கல. பால் காலம் மாதிரி வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். பேப்பர் காலம் மாதிரி 20 நிமிஷம் லேட்டாக வருவார். அதெல்லாம் அவர் பாட்டு டான்னு 6 மணிக்கு, நம்ம 8 மணிக்கு எழுந்தாலும் அவர் 6 மணிக்கு வந்துடுவார். அது வெயில் காலமும் மழைக்காலமும் பனிக்காலமும் எல்லாமே அவர் வந்துடுறா இல்லையா? இந்த சூரியன் நடத்துறது பகவான்.
சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் மாறணும் இல்லை, காற்று வீசுறது நிக்கிறது இல்லை, கடல் தண்ணி உப்பு கரிக்கிறது மாறணும், தாமிரபரணி ஓட்டம் தடப்படும். இத்தனையும் யாரால் நடக்கிறது? ஒரே ஒரு ஆதிசக்தி நடக்கும், எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கு. எத்தனையோ நம்ம மூதாது அத்தனை பேரும் போயாச்சு, எல்லாரும் வானகங்களில் குளிச்சாச்சு, அத்தனை பேர் தண்ணி குடிச்சாச்சு, லட்சோப லட்சங்கள் மீன்கள் வாழ்ந்தாச்சு. இன்னைக்கு லட்சோப லட்சம் ஜனங்கள் தண்ணி குடிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு தாமிரபரணி ஓடிட்டு தானே இருக்கான், இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. பகவான் பலம் இல்லாமல் எங்கேருந்து வரும்? இத்தனை ஜனங்கள் வந்தாச்சும் இப்பெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, இருந்தாலும் தாமிரபரணி தண்ணி ஓட்டம் இருந்துட்டு தானே இருக்கு. நம்ம பலத்திலேயே அத்தனை வேகமாக தண்ணி கொண்டுறது, நம்ம பலத்திலேயே தாமிரபரணி ரூட்டு போட்டு இந்த பக்கம் பஸ் ரூட்டு ட்ரெயின் ரூட்லாம் போடுற மாதிரி தண்டவாளம் போட்டு ரோடு போட்டு ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல கட் பண்ணா சொல்றோம். தாமிரபரணி பாட்டு தான் பாட்டுக்கு பயன் இருக்கு. இத்தனையும் நடத்துறது பகவான். அந்த பகவான் எல்லா விதமான காரியங்களையும் நடத்தக்கூடிய. ராத்திரி நல்லா தூங்குறோம், அலாரம் வச்சுட்டு படுத்துக்கிறோம். 5 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா 5 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே நான் வச்ச அலாரம் மணி 5 எடுத்து எழுந்துக்கிறோம்னு புத்தியில வரைக்கிறது. உள்ளுக்குள்ளேருந்து அந்த அந்தரியாமி சொல்லி கொடுக்கிறான், எழுந்துக்கிறோம். நல்லா தூங்குறோம். ராத்திரி 12 மணிக்கு மூத்திரம் வந்த உடனே எழுந்துரு, மூத்திரம் போகணும். சின்ன குழந்தையா இருக்கும்போது எழுந்துக்க முடியாது, போக முடியாது, அதனால படுக்கையிலேயே வரும். ஆனா வயசான பிறகு பகவான் எழுப்புறேன், எழுந்துரு உனக்கு வயசாயிருக்கு, நீ அங்கே போய் மூத்திரம் போயிட்டுவான்னு சொல்லி கொடுக்குறானு. திரும்பி மூத்திரம் போகும்போது சுய புத்தி இருக்கு, திரும்பி வந்து படுக்கிறவங்க தூங்கி போயிடும், எல்லாத்தையும் மறந்து போயிடும். என்ன பலம்? இதுவும் நம்ம பலத்தில் நடக்கிறதா? சத்தியமா உள்ள அந்தரியாமி நடத்துறான். ராத்திரி படுத்துக்கும் போது ஹிருதயமே நீ ஒழுங்கா லட்டம்னு அடிச்சுடும், அத்தனை நீ ஒழுங்கா ஓடு, மூச்சை நீ ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டா படுத்துக்கணும். தன்னை மறந்து தூங்குறோம். எல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிறது. அம்மா பார்த்துட்டு இருக்காளா, அப்பா பார்த்துட்டு இருக்காளா, கணவன் பார்த்துட்டு இருக்கானா, மனைவி பார்த்துட்டு இருக்காளா, பேரன் பார்த்துட்டு இருக்கானா, பேத்தி பார்த்துட்டு இருக்காளா, குழந்தை பார்த்துட்டு இருக்காளா, நண்பன் பார்த்துட்டு இருக்கானா, உள்ளுக்குள்ள இருக்க அந்தரியாமி பார்த்துட்டு இருக்கான். தூங்கும் பொழுது எவன் காப்பாற்றுவான்? அவனை பிடிச்சு இருக்கும் பொழுது காப்பாற்றுவான். எவன் நேற்று காப்பாற்றினானோ அவன் இன்னைக்கு காப்பாற்றுவான். எவன் இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்கானோ அவன் நாளைக்கு காப்பாற்றுவான். எவன் நாளைக்கு காப்பாற்றணும் இந்த மாசம் முழுக்க காப்பாற்றுவான். எவன் இந்த மாசம் காப்பாற்றுவான், அடுத்த மாசம் காப்பாற்றுவான், அடுத்த மாசம் காப்பாற்றுவான், கடைசி மூச்சடங்குற வரைக்கும் காப்பாற்றுவான். கடைசி மூச்சடங்கு இந்த சரீரத்தை விட்டாலும் கூட, எல்லாரும் கொண்டு போய் போட்டு எரிச்சுட்டு போனாலும் கூட அவன் காப்பாற்றுவான். அந்த பகவானிடத்துல பூரணமான நம்பிக்கை. மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இல்லைன்றதுதான் வருத்தமான விஷயம். மனுஷாளுக்கு தான் நம்பிக்கை வருது. ஆனா அவநம்பிக்கையின் ரூபமா இருக்கிறதே மனுஷ கூட்டம் தான். நம்பிக்கையோட எத்தனை நாள் எழுந்திருக்கும், நம்பிக்கையோட எத்தனை நாள் வாழ்ந்திருக்கும், நம்பிக்கையோட எத்தனை நாள் பழகிருக்கும், நம்பிக்கையோட எத்தனை நாள் சந்தோஷமா இருந்திருக்கும்? இல்லை, நமக்கு முக்காவாசி சந்தேகங்கள் தான். இந்த சந்தேகம் எல்லாம் போகணும். நம்பிக்கை விருத்தி ஆகணும்னா பகவானுடைய பெருமையை கேட்கணும். கீர்த்தனம்னு ஒரு வார்த்தை சொல்றோம், நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா பகவானுடைய கீர்த்திய பாடுறோம். அதனால கீர்த்தனம். அவன் பெருமையே பாட 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 அவ்வளவு பெரியவனா, ஓ சூரியன் உதிக்கிறதுக்கு காரணம் பகவானா, காற்று வீசத்துக்கு காரணம் பகவானா. நீங்க பார்த்தோம்னா இது என் நாட்டு எல்லை, இது என்னுடைய கடல் எல்லை, இது என்னுடைய வான் எல்லைன்னு எல்லாம் பிரிச்சாச்சு. எல்லாத்தையும் தடுக்கிறாரு. இது என் எல்லைக்குள்ள நீ வரக்கூடாது, ஃப்ளைட் வரக்கூடாது, ட்ரெயின் வரக்கூடாது, இங்கே தண்ணி நான் விட மாட்டேன், கர்நாடகா இங்கே தண்ணி விட மாட்டேன், நம்ம இங்கே அவளுக்கு தண்ணி விட என்னமாலாம் சொல்லிட்டு இருப்பான் இல்லையா? ஆனா காத்து மட்டும் எங்க ஊர் காத்து, நீ சுவாசிக்க கூடாது, அந்த பக்கம் அனுப்ப வேண்டாம்னு யாராவது சொல்ல முடியுதா? எங்க உற்பத்தி ஆகிறதுன்னு தெரியல, அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கா இல்லையா? இத்தனையும் நடத்துறது தெய்வம். அந்த தெய்வத்தால முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. ஆனா பல விஷயங்கள் நான் பிரார்த்தனை பண்ணனே எனக்கு நடக்கலையே அப்படின்னா, ஒண்ணு பிரார்த்தனை ஒழுங்கா பண்ணது காரணம், ரெண்டாவது அந்த காரியம் நமக்கு அனாவசியம். ஜொர குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு கேட்கிற மாதிரி பல சந்தர்ப்பங்கள் பிரார்த்தனைகள் முட்டாள்தனமாகத்தான் இருக்கு. நமக்கு அது அவசியமாவே இருக்காது. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது இல்லையா, அவாதிலே எதாவது நடந்தது நம்ம மாதிரி அது வேணும்னு அழகமே ஒழிய நமக்கு அது பிரயோஜனமா இல்லையான்னு சிந்தனை பண்றது இல்லை. சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறத விட நாளைக்கு நடந்தா நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் நடந்தா இருக்கும். அதனால எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கிறது. இந்த பகவான் பூரணமான நம்பணும். அவனை பூரணமா நம்பணும் அப்படின்னா அவனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய பலம் என்ன? எந்த சமயத்துல வேணா ஆதரவளிப்பான், என்ன காரியத்தை வேணா பண்ணுவான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் தான் பகவான்
கீதையில அர்ஜுனனுக்கு சத்தியம் பண்ணி சொன்னான். அதனால பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்றது நிகழ்ந்துட்டேதான் இருக்கு. பகவானுடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றுமே விசேஷமானதுதான். ஒவ்வொரு அவதாரத்திலையும் பகவான் ஒவ்வொரு விதமான லீலைகள் பண்ணி இந்த ஜீவர்களுக்கு நம்ம அப்படி பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவதாரம் எடுக்கிறான். அவன் என்ன அவதாரம் எடுக்க போறான்னு அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம், வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாருமே பிரம்மா வரைக்குமே எல்லாருமே அஞ்ஞானத்துல மாற்றிண்டு கிடக்கிற அல்ப ஜீவர்கள் தான். எல்லாருமே இவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் பலம் கிடையாது. பகவான் மட்டும்தான் சர்வஜன், ஞானாசக்தி, பலைஸ்வரிய, வீரிய, தேஜஸ்ன்னு சொல்லும்படியான 6 குணங்கள் உடையவன் பகவான். பகம்ன்ற வார்த்தைக்கு 6ன்னு அர்த்தம். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ்ன்ற 6 குணங்கள் இருக்கிறதுனாலதான் பகவான்ற வார்த்தையை கொண்டு ஆச்சரியமா கொண்டாடும். அந்த பகவானுக்கு அகடித கடனா சாமர்த்தியம் உண்டு. அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னா எதெல்லாம் மனுஷாலால முடியாதோ அதையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு சர்வ வல்லமை பகவானிடத்துல இருக்கு. அதனாலதான் அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி கொண்டாடும். பிரம்மதேவன் பகவான் தன்னுடைய நாவி கவலத்துலதான் பிரம்மதேவனை சிருஷ்டிக்கிறான். பிரளயம்னு ஒண்ணு உண்டு. சுனாமி எல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த சுனாமி எல்லாம் இப்பதான் ரமணசார் சொல்லிட்டு இருக்கா. நம்ம பாகவதம் புராணம் எல்லாம் எப்பயோ சொல்லியாச்சு. பிரளயம்னு போய் எல்லா இடங்கள்லயுமே இப்ப சுனாமி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கோடி மடங்கு வசனத்துக்கு ஜலம் வந்து எல்லாத்தையும் மூழ்கடிச்சிடும். அதுக்கு பேர் தான் பிரளயம். அதனால சுனாமியில நமக்கு ஒன்றும் புதுசே கிடையாது. இன்னைக்கு எதெல்லாம் சயின்ஸ்ல ஆஹா ஓன்னு பெருசா இப்ப எல்லாரும் சொல்றாலும் அதையெல்லாம் நம்முடைய பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம், பக்தர்களுடையதான வைபவங்கள், ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ சைத்தன்யர் இதெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். அதனால நம்ம எல்லாமே நம்ம இந்து தர்மத்துக்கு தெரியும். நம்ம மூதாதையர்களை போல அதிமேதாவிகள், அதிபுத்திசாலிகள் உலகத்துல யாருமே என்னைக்குமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பெரியவா பண்ண எல்லா காரியங்களுமே ரொம்ப வசதி. நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் நல்லதோ அதைத்தான் நம்ம பெரியவா சொல்லி வச்சிருக்கா. ஒரு நாள் நம்ம பெரியவா நமக்கு பெறுதல் நினைச்சதே கிடையாது. பிரளயம் அந்த மாதிரி பிரளயத்துல பகவான் மட்டும் மிச்சப்பட்டு கிடக்கிறாங்க. எப்படி இருக்கான்னு கேட்டா, கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிதேசயந்தம் படஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. லீலாசுர கிருஷ்ண கருணாமிருதம்ன்ற ஒரு கிரந்தத்துல சொல்றா. இந்த பிரளயத்துல பகவான் எப்படி படுத்துட்டு இருக்கான்னு கேட்டா, அதிவிசேஷமா அத்புதமா ஒரு சின்ன ஆளிலையில செந்தாமரை கைகள்னால செந்தாமரை பாதங்களை பிடிச்சு அழகா அதை செங்கனி வாயில வச்சுட்டு ஜோரா அதை சப்பிண்டு தேமேன்னு தான் மட்டும் படுத்துட்டு இருக்கான். அப்ப இந்த உலகம், இந்த ஜனங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகவானுடைய நாவிக் கமலத்துல அடங்கி கிடக்கிறார். மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் அப்படின்னு தான் பன்றடிப்படியாளரும் திருமாலைன்ற திவ்ய பிரபந்தத்துல சொல்ற. இந்த உலகம் முழுக்க பகவானுடைய வயிற்றுக்குள்ள அடங்கிடுவாங்க. ஏதோ இந்த உலகம்னா நம்ம இருக்கிற பூமி மட்டும் இல்லை, 7-14 லோகம். 7-14 லோகத்துல நிறைய சூரியன் உண்டு, நிறைய சந்திரன் உண்டு. அத்தனை ஜீவர்கள் எல்லாம் பகவானுடைய வயிற்றுக்குள்ள அடங்கும். நம்ம பகவான் எவ்வளவு பெரியவன்னு பார்த்துக்கோங்க. நம்ம எத்தனோண்டு பார்த்து பகவான் அவ்வளவு பெருசன். இந்த உலகம் முழுக்க அவன் நாவில் அடங்குறது. அந்த 7-14 லோகத்துல, அதாவது இந்திரலோகம், சந்திரலோகம், ருத்ரலோகம், பிரம்மலோகம் எல்லா லோகமும் அது அடங்கிடுறது. அத்தனை லோகத்துக்குள்ள நம்ம ஒரு பூமியில இருக்கோம். அந்த ஒரு பூமி, அத்தனை பெரிய பூமியில ஒரு ஆசியா கண்டம், அதுல ஒரு சின்ன பாரத தேசம், அதுல ஓரத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு தமிழ்நாடு, அது இத்தூண்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம், அந்த கழுதை குறிச்சில ஒரு சின்ன ஒரு வீட்டுல இத்தூண்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ வைக்கணும். அவ்வளவுதான். அதனால யாரும் பெரியவாளே கிடையாது. பகவானுக்கு முன்னாடி தூசு இல்லை. தூசுல கோடி 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 பங்கு கோடி துண்டா எடுத்தா அந்த அளவுக்கு கூட நமக்கு ரொம்ப சின்னவன். பகவான் அவ்வளவு பெரியவன். அதாவது பகவானுடைய வயிற்று பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட நம்ம தெரியவே மாட்டோம். அத்தனை சின்னவர்கள். ஆனா நம்ம பண்ற அந்த காலம் தாங்க மாட்டோம். அவ்வளவு பெரியவன். தேவேன்னு கோவில்கள்ல உட்கார்ந்து நமக்கு நிர்வாகம். ஆனா நம்ம கேட்கிறோம், பகவான் இருக்கானா இல்லையா, நாம் பண்ற பிரார்த்தனை காதுல விழறதா இல்லையா, பகவானுக்கு கண்ணு தெரியறதா இல்லையா நம்ம கேட்கிறோம். இந்த வால்ல இருக்கிற ஒரு முடி அளவு கூட நமக்கு அருகதை கிடையாது. ஆனா நம்ம கேட்கிறோம்,
பகவான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே, நடக்கிறானா இல்லையா, பார்த்துட்டு இருக்கானா இல்லையா, அவ்வளவு பெரியவன். ஆனாலும் தேமேன்னு இருந்து கிருப பண்றான். பிரளயத்துல அவன் மட்டும் மிச்சப்பட்டு கிடக்கிறான். உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு அவன் ஆசைப்படுற சமயத்துல தன் மாயா சக்தி, மாயைனா கேவலம் கிடையாது, பகவானுடைய அற்புதமான சக்தி, எதை கொண்டு எல்லாத்தையும் நடத்துறானோ அதான் மாயை. நிறைய விஷயங்கள் உலகத்துல மாயை பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு. எங்கேயோ ஒரு பெண்மணி இருக்கா, எங்கேயோ ஒரு புருஷன் இருக்கா, கல்யாணம்னு பாக்குறா, ரெண்டு பேரும் பாக்குறா, கல்யாணம் முடிவு பண்ண உடனே இவள் என் மனைவி, இவன் என் கணவன் ஒரு சுவாதீனம் வந்துடுறது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரீர சம்பந்தம், ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை அது வரைக்கும் எங்க இருந்ததுன்னு தெரியாது, என்னவா இருந்ததுன்னு தெரியாது. பிறந்தவனே இது என் குழந்தை, ஒரு அபிமானம், இந்த குழந்தை நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும், இது என்னிடத்துல அன்போட இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. எத்தனை சுவாதீனம், அது வரைக்கும் அந்த குழந்தை எங்க இருந்ததுன்னு தெரியாது. எத்தனை விஷயங்கள், பல விஷயங்கள் இப்படிதான் மாயில் இப்படி போயிட்டே இருக்கு. அதாவது எதனால எது நடக்கிறது ஒன்னும் புரியாம இருக்கு இல்லையா, அதான் மாயை. இது சத்தியமா அசத்தியமா, நல்லதா கெட்டதா, பாபமா புண்ணியமா, சரியா தப்பா, எல்லாத்தையுமே புரியாம ஒரு குழப்படிக்கிறதே அதுதான் மாயை. அதுதான் பகவானுடைய சக்தி. அந்த மாயையை கொண்டுதான் பகவான் ஜெகத் சிருஷ்டி பண்றான். பகவானுடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்துடுறார். அந்த பிரம்மாவுக்கு பகவான் மானசீகமா வேதத்தை சொல்லி கொடுக்கிறார். வேதம் ரொம்ப விசேஷம். பிரளயத்துல எப்படி பகவான் மிச்சப்பட்டு கிடக்கிறானோ அந்த மாதிரி பிரளயத்துல கூட அழியாதது வேதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேத மந்திரங்கள்லாம் கேட்டா மனசுக்கு ரமணீயமயமா இருக்கு, நமக்கு அர்த்தமே புரிய வேண்டாம். ஆனா வேதம் கேட்ட உடனே நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றோம். ஏன்னு கேட்டா அழியாத ஒண்ணு வேதம். வேதம்னா ரிக் யஜுர் சாமம் அதர்வணம், இது நாலு மட்டும்தான். யார் யாரும் புதுசா இது வேதம் அது வேதம், எதுவுமே வேதம் கிடையாது. வேதம்னு சொன்ன சனாதனமான ஹிந்து தர்மம் சொன்ன ரிக் யஜுர் சாமம் அதர்வணம், இது மட்டும்தான். அதுலயும் வேதம் ஒன்னே ஒண்ணுதான். எல்லா ஜனங்களுக்கும் அது புரிய மாட்டேங்கிறதுனால ரிக் யஜுர் சாமம் அதர்வணம்னு நாலா வேதவியாசர் பிரிச்சார். ஒரே ஒரு வேதம் தான். அந்த வேதம் பிரளயத்துல கூட மிச்சப்பட்டு கிடக்கிறது. பகவானுடைய மூச்சு காத்துதான் வேதம். அதனாலதான் வேத மந்திரங்களை சொன்னா அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் கல்யாணத்திலேருந்து கடைசி மூச்சு அடங்கும் போது கூட வேதத்தை சொல்லி எல்லா கர்மாவும் பண்றோம்னா வேதம் ஸ்வயம் பகவான் அனுபவிக்க கூடிய ஒரு சப்தம். அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா சப்தத்துக்குமே ஒரு பலம் இருக்குன்றது நம்ம பார்க்கிறோம். ஒரு குயில் கூவுறது அப்படின்னா கேட்கறதுக்கே அதமா இருக்கு. அதே ஒரு நாய் குறைச்சுண்டே கிடக்கிறதா நாராசமா இருக்கு. ஒரு குழந்தை சிரிச்சு விளையாடுறா அந்த சப்தம் கேட்கறதே குதூகலமா இருக்கு. அது நோய் 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 நோய்னு அழுதுன்னு இருந்தா வெறுப்பா இருக்கு. யாராவது நம்ம இடத்துல பிரீத்தியோட பேசினா அந்த சப்தம் கேட்க நன்னா இருக்கு. அவ யாரும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கா ஒரு 2 மணி நேரம் அப்படின்னா மண்டையெல்லாம் என்னமோ பண்றது. அதனால சப்தத்துக்கு ஒரு பலம் இருக்கு. நிச்சயமா இல்ல, துளி கூட சந்தேகமே வேண்டாம். நல்ல வெயில்ல வரும் இந்த ஃபேன் சத்தம் போடுது, அப்பா இந்த சத்தத்திலே மனசு குஷியாயிடுது. ஆஹா பாட்டு கரண்ட் வரலன்னு படுத்துட்டு இருப்போம், கரண்ட் வந்தா தேவையில்லையே நல்ல வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க படுத்துட்டு இருப்போம். முதல்ல காத்தே வராது, முதல்ல ஃபேன் சத்தம் போட்டுரும், அப்பாடா கரண்ட் வந்துடுது. இந்த சத்தத்தை கேட்ட சந்தோஷம் வருது. அதுக்கே இவ்வளவு தூரம் பலம் இருக்குன்னா வேதம் அதை விட வசதி. அந்த வேதத்துடைய சாரம் தான் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் எல்லாமே. அத்தனை சிரேஷ்டம். அந்த வேதத்தை அஸ்திவாரமா கொண்டுதான் பிரம்மதேவர் லோகத்தையே சிருஷ்டி பண்றார். பிரம்மதேவர் இப்படி பார்க்கிறார், பெரிய நாபி கமலத்துல இருக்கார், தான் எங்க இருக்கோம் ஏது இருக்கோம்னு ஒண்ணுமே தெரியல. இப்படி பார்க்கிறார். சரி தாமரை தண்டுக்குள்ள நுழையலாம்னு நுழையிறார். நுழைஞ்சு தேடி தேடி பார்க்கிறார், அது தண்டு உள்ள போயிட்டே இருக்கு, இவர் கண்டுபிடிக்க தெரியல. அப்ப தப்ப தப்பன்னு ஒரு சப்தம் கேட்கிறார், அவ்வளவுதான். உடனே அந்த தப்ப தப்பன்ற சப்தத்தையே அவர் கேட்டுட்டே அதையே நினைக்கிறது. என்ன தப்ப சப்தம், தப்ப 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 தப்பன்னு அதையே நினைச்சுட்டு இருந்தார். பகவான் அவருக்கு பிரத்யக்ஷமான. இந்த தப்பன்ற வார்த்தைக்கு தவம்னு இன்னைக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா. தவம் அப்படின்னாலே ஆலோசனைன்னு அர்த்தம். ஆலோசனைன்னா ஒரே விஷயத்தை விடாம. சரியா சொல்லணும்னா ஆத்துல ஏதான ஒரு கஷ்டம் வந்துடுது, பிரச்சனை வந்துடுதுன்னா அதையே நினைச்சு மனசை உழப்பிக்கிறோம். ஆத்துல யாராவது விருந்தாளிகள் வரான்னா மனசு போய் உட்காந்துக்கிறோம். ஏதாவது ஒரு கிரிக்கெட்னா மனசு உட்காந்துக்கிறோம். ஆனா தெய்வம்னா அங்க உட்கார மாட்டேங்க. அதாவது மனசு உட்கார்றது எங்க உட்காரணுமோ அங்க உட்காராம அமேத்தியத்துல உட்காரதை ஒழிய பஞ்சாமிர்தத்துல உட்கார மாட்டேங்க. அங்கதான் பிரச்சனை. நமக்கு ஒண்ணு மனசை ஒரு இடத்துல நிறுத்துறது ஒண்ணு கஷ்டம் இல்லை, அந்த ஒரு விஷயம் எதுன்றதுதான் பிரச்சனை.
சில பேருக்கு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சுகம். ஒரு 3 மணி நேரம் உட்காந்து டிவி பார்க்க சொல்லுவோம். வீட்டில் யாரும் இல்லை, அப்பாட என்ன பண்ணுவேன், நிம்மதியாக டிவி பார்ப்பேன். 3 மணி நேரம் உட்காந்து சுகமா டிவி பார்க்க முடியும். அதே கோவில் வந்து ஒரு 3 நிமிஷம் உட்கார சொல்லுவோம், ரொம்ப கஷ்டம். கோவில்லாம் வந்தா நமஸ்காரம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு கண்ணத்தில் கொண்டு போனா போதும் அப்படிங்கிற 3 மணி நேரம் டிவியில உட்கார முடிஞ்ச ஆளுக்கு 3 நிமிஷம் கோவில் உட்கார மனசு அதுல கொடுக்க முடியல, கொடுக்க மனசு இல்லை. சில பேர் யார்கிட்ட பேசுறது பிடிக்கும், 5 மணி நேரம் உட்கார வச்சு பேசுறது, திண்ணையில உட்காந்து ஜோரா எல்லா இடத்துலையும் உருட்டிட்டு பேசுவான். அதே பக்தி விஷயம் கேளுங்கோ அப்படின்னா அதெல்லாம் அதே ராமாயணம் பாகவதம் தானே. திண்ணையில பேசக்கூடிய வம்பு மட்டும் என்ன, யாருக்கோ பணக்காரனா, யாரோ ஏழையான, யாரோ கூடி போனா, யாரோ மண்டையை போட்டா, யாரோ பிறந்தா, யாருக்கோ நோய் வாய்ப்பட்டது, யாரோ ஆஸ்பத்திரிக்கு போனா அப்படியே திரும்பி வந்தா, இதே கதை தானே. 1000 கோடி வருஷம் தின்ன பேச்சுல யாரும் ஒன்றும் மாறப்படுறது கிடையாது. இதுக்கு மேல வேற என்ன இருக்க போகுது? அதேதான் ராமாயணம் பாகவதம், ஆனா வித்தியாசமா இருக்கு. அதனால மனசு பகவானத்தை கொடுத்ததுன்னா நல்லா இருக்கும். இந்த பிரம்மதேவர் தப்பன்ற அந்த சப்தத்துல மனசை கொடுத்தார் பகவான் பிரத்யக்ஷமான. அவருக்கு மானசீகமா வேதத்தை எல்லாம் உபதேசம் பண்ணி ஜெகத் சிருஷ்டி பண்ண அப்படின்னு உடனே ஜெகத் சிருஷ்டி பண்றார் பிரம்மதேவர். லோகங்கள் தேவர்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றார். அப்படியே பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் ஜீவர்கள் நிறைய பெருக மாட்டேங்கிறார். என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு விடாம யோசனை பண்ணிட்டே இருக்கார். அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவர் உடம்புலேருந்து ஒரு ஆண் சரீரம் ஒரு பெண் சரீரம் உற்பத்தியாகி வெளியில வர்றது. இப்படி பார்த்துட்டே இருக்கார். ஸ்வயம்புவ மனு சதரூபா. எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாராவது எங்கேயாவது பார்த்து ஆதி மனுஷன் யாரு ஆதி மனுஷி யாருன்னு கேட்டா உளறி கொட்டுறோம். நம்ம ஹிந்து தர்மம் சொன்ன ஆதி மனுஷன் ஆதி மனுஷிய பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஏதோ ஒரு ஆப்பிள் கதையை சொல்லி உளறி கொட்டின்னு இருக்கோமே ஒழிய ஆதி மனுஷன் யாருன்னு கேட்டா திருன்னு முழிச்சுண்டு நம்ம தர்மத்துக்கு சம்பந்தமே இல்லாத பேரைத்தான் சொல்லி தொலைப்போம். நம்ம தர்மம் என்னைக்கோ ஆதி மனுஷன் ஆதி மனுஷி விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் எங்க கேட்டாலும் யார் கேட்டாலும் ஆதி மனுஷன்னு கேட்டா ஸ்வயம்புவ மனு. ஆதி மனுஷி அப்படின்னா சதரூபம். இவதான் ஆதி மனுஷன் ஆதி மனுஷி. இவர்கள் மூலமா தான் நம்ம அத்தனை பேர் உற்பத்தி ஆனோம். அதனாலதான் மனுஷர்கள்னு பேர். மனுவிடத்திலேருந்து வந்ததுனாலதான் மனுஷன் மனுஷி. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ஸ்வயம்புவ மனு, மனுவுடைய குழந்தைகள், அதனால மனுஷர்கள். தமிழ்ல மனிதன் மணி மனுஷி எல்லாம் சொல்றோம், அவ்வளவுதான். ஆதி மனுஷன்னு கேட்டா ஸ்வயம்புவ மனு, ஆதி மனுஷி சதரூபா. திரும்பி நாளைக்கு கதையில கேட்பேன், கதையை நிறுத்திட்டு கேட்பேன், பதில் சொல்லணும். ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும், பல விஷயங்கள் நம்ம தர்மத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. நம்ம என்னன்னா ஏதோ கதைன்னு கேட்டுட்டு போயிடு. இதெல்லாம் வாழ்க்கையுடைய சத்தியம். இன்னைக்கு எத்தனை விஞ்ஞானம் பெரிய சயின்ஸ் நம்ம என்னமோ சொல்றோமே, அத்தனையும் நம்ம தர்மம் என்னைக்கோ சொல்லி வச்சாச்சு. அதெல்லாம் நமக்கு தெரியாததுனாலதான் இன்னைக்கு ராமர் பாலத்தை பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியாம திரு முடிச்சுட்டு இருக்கும். சத்தியமா சொல்ல, ராமர் பாலத்தை பத்தி ஒன்னும் சொல்ல முடியல. அயோத்தியால ராமன் கோவில் இருந்தா நமக்கே ஒரு சந்தேகம் வந்தாச்சு. ஏன்னா நம்ம தர்மத்தை பத்தியதான விஷயங்கள் நம்ம பூரணமா தெரிஞ்சுக்கல. அதான் கஷ்டமே. ஆதி மனுஷன் ஆதி மனுஷி ஸ்வயம்புவ மனு சதரூபா. இவா 2 பேரும் உற்பத்தி ஆயாச்சு. உடனே அவ 2 பேரும் பிரம்மதேவர் முன்னாடி கையை கூப்பிட்டு நின்னா. பிரம்மதேவரை பார்த்து அந்த ஸ்வயம்புவ மனு சொன்ன. ஸ்வயம்புவ மனுனா ஸ்வயம்புவா வந்தா, தானா வந்தா. பிரம்மதேவருடைய சங்கல்பத்தை தானா வந்தார். பிரம்மதேவர் முன்னாடி கையை கூப்பிண்டார். ஸ்வயம்புவ மனுவும் சதரூபா. நாங்க 2 பேரும் என்ன கடமை பண்ணணும் அதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டோம். அப்ப பிரம்மதேவர் சொன்னார், அப்பா நீங்க 2 பேரும் தாம்பத்தியம் பண்ணி நிறைய சத்குழந்தைகளை பெற்று அதன் மூலமா இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்கும்படியான காரியங்களை பண்ணணும், ஜீவ சிருஷ்டி பண்ணணும்னுட்டு. அதாவது குழந்தை பெற்றுக்கிறதுன்றது உத்தமமான ஒரு காரியம். இன்னைக்கு அது உத்தமமான காரியம்ன்ற விஷயமே மாறி போயிடுது. ஏதோ எவ்வள வயசுடைய ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காகத்தான் கல்யாணம் இளமைன்னு ஆகி போயிடுது. பல விஷயங்கள் கொச்சையா போயிடுது. ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கு. நிஜமாவே சொன்னோம்னா பல விஷயங்கள் ரொம்பவே கொச்சையா போயிடுது. இந்த காலத்துலலாம் பார்க்கணும், ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னா தியானம் பண்ணுவா, பிரார்த்தனை பண்ணுவா, தவம் பண்ணுவா. இந்த காலத்துல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு இயற்கையுடைய விஷயம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டோம். பகவானை தியானம் பண்ணி பகவன் நாமத்தை சொல்லி உத்தமமான ஒரு பாகவதனையோ பக்தையையோ பெற்றுக்கணும். அப்பொழுதுதான் லோகத்துக்கும் நல்லது, நம்ம வம்சமும் கிடைத்து. ஏன்னா ஒரு சத்குழந்தை ஒரு கிரகத்துல பிறந்துட்டான், இல்லாட்டி ஒரு பிறந்துட்டாள் அப்படின்னா முன்னாடி 21 தலைமுறை பின்னாடி 21 தலைமுறை மோட்சம் அடைஞ்சிடுவார். இன்னைக்கு காலகட்டத்தில் பாருங்க, எல்லாருமே குழந்தை இன்ஜினியரா இருக்கணும், லாயரா இருக்கணும், டாக்டரா இருக்கணும், அமெரிக்கா போகணும்,
இதெல்லாம் தப்பு நாங்க சொல்ற அர்த்தம் இல்லை. ஆனா பக்தனா இருக்கணும் யாருமே கேட்கறது இல்லை. பக்தி கூட குழந்தைகள் எப்படி சொல்லித்தரும்? எக்ஸாம்டா பயல போகும்பொழுது பெருமாளை பார்த்துட்டு போ, நமஸ்காரம் பண்ணிட்டு போ, சேவிச்சுட்டு போ, பிள்ளையார் கோவில தேங்காய் உடைச்சிட்டு போ. அப்படிதான் குழந்தைகளுக்கு கூட பக்தியை கூட காமியார்த்தமா சொல்லித்தரமே ஒழிய பகவத் அனுபவமா சொல்லித்தர மாட்டேங்கிறோம். பக்தின்றது அனுபவம், ஆனந்தமான ஒரு விஷயம். பக்தின்றது பகவான் அனுபவிச்சு மகோன்னதமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான். எல்லாம் பக்தர்களை பெற்றுக்கணும். பக்தர்களை பெற்றுட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒரு சங்கரன் இருக்கார், ஒரு ராமானுஜர் இருக்கார், ஒரு சைத்தன்யர் இருக்கா, ஒரு மீரா இருக்கா, ஒரு ஆண்டாள் இருக்கானா. நாங்கெல்லாம் கதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியத்தை சொல்லணும்னா என்னதுக்கு பண்ணணும்? ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு மகாத்மா குழந்தையா பிறந்தாச்சு, ஒரு ஆண்டாள் இருக்கா, ஒரு மீரா இருக்கா, ஒரு சைத்தன்ய மகாபிரபு இருக்கார், ஒரு ஸ்ரீ சங்கரர் இருக்கார், ஒரு ஸ்ரீ ராமானுஜர், ஒரு ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஒரு அன்னமாச்சாரியார், ஒரு புரந்தரதாசர், ஒரு நாமதேவர், ஒரு திருவிசனல்லூர் ஐயாவாள். இவாள்லாம் ஒவ்வொரு கிரகத்துல இருந்துட்டான்னா என்னதுக்கு கதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அவ சொல்றதை கேட்டுறதால மோட்சம் கிடைச்சு. நாங்கெல்லாம் கதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மாதிரி ஒரு பாகவதனோ பக்தையோ ஆவிர்பவிக்கணும்ன்றதுக்காகத்தான் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கோம். சத்தியம். ஒவ்வொரு கிரகத்திலையுமே பகவத் ஸ்வரூபம் அவதார புருஷர் வந்துட்டான்னா வேற என்ன சொல்லணும்? என்ன அவசியம் இருக்கு? நல்லா பன்னீர் ரோஜா ஒரு வீட்டுல முழுக்க பூத்து குலுங்கிறது அப்படின்னா அவ வீட்டுல போயிட்டு ரூம் ஃப்ரெஷ்ஷா அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வீடு முழுக்க பன்னீர் ரோஜா நல்லா மணக்குமே. அவ முழுக்க வீடு முழுக்க பன்னீர் கொட்டி கிடக்குன்னா அங்க வந்து ஸ்பெஷல்லா போய் ஏதாவது சென்ட் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏதான நல்ல உண்மையான பன்னீர் ரோஜாவுக்கு போயிட்டு நறுமணம் கொடுக்கறது ஏதான தண்ணணுமா? சந்தனத்துக்கு வாசனை கொடுக்கறதுக்கு ஏதான ஸ்பெஷலா அதுக்கு ஏதான போடணுமா? அவசியமே இல்லையே. சந்தனத்துக்கு ஸ்வயமே சுகந்தம் உண்டு. அந்த சுகந்தம் இல்லைன்றதுக்காகத்தான் இத்தனை கஷ்டமே. பிரார்த்தனை பண்ணணும். சத்குழந்தைகள் வேணும், சத்புத்திரர்கள் வேணும், சத்புத்திரி வேணும். தாத்தா பாட்டிகள்லேருந்து அப்பா அம்மாலேருந்து மாமா மாமிலேருந்து தெரிஞ்ச அத்தனை பேருமே சத்குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். எல்லாரும் கல்யாணம் ஆயிடுத்து இன்னும் குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆயிடுத்து குழந்தை பிறக்கல, ஒரு புழு பூச்சி இப்படிதான் சொன்ன வழி. இன்னொரு பக்தன் ஆவிர்பவிக்கல, ஒரு பக்தை ஆவிர்பவிக்கலன்னு பிரார்த்தனையே பண்ண மாட்டேங்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பக்திக்கு தட்டுப்பாடு வந்துடுது. இருக்கிற தாத்தா பாட்டிகள் முதற்கொண்டு எல்லாருமே உத்தமமான ஒரு பாகவதன் கிரகத்துல பிறக்கணும், ஒரு பக்தி கிரகத்துல பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப பெரிய காரியம், இல்லாட்டி ரொம்ப அற்புதமான காரியம்னா பள்ளி கூட அதை பண்றது, சிங்கம் கூட அதை பண்றது, தேள் கூட குட்டி போடுறது, எறும்பும் குஞ்சு அழகா போடுறது, எல்லாமே கோழி குஞ்சும் இருக்கு, பறவையும் குஞ்சு போடுறது என்ன பெரிய விஷயமா? சத்குழந்தைகளை பெத்துக்கிறதா பெரிய காரியம். பிரம்மதேவர் சுவாயம்பூவ மனுவையும் சதரூபாவையும் பார்த்துட்டு சத்குழந்தைகளை பெற்றுக்கோங்க, அந்த குழந்தைகள் நல்லா பக்தி பண்ணட்டும், அதை பார்த்து பகவான் சந்தோஷப்படுவான், அதனாலேயே உனக்கு எனக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு பிரம்மதேவர் சொன்னார். உடனே சுவாயம்பூவ மனு கையை கூப்பிட்ட, ரொம்ப சந்தோஷம், நிச்சயமா பண்றேன், சத்குழந்தைகளை பெற்றுக்க நிச்சயமா பண்றேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா அப்படின்னா. உடனே பிரம்மதேவர் சொன்னா, நன்னா கேளேன்பா குழந்தை. சரி, குழந்தைகளெல்லாம் பெத்துண்டா தங்கறதுக்கு இடம் வேணுமே, எங்க போவேன் நான்? முழுக்க எந்த பக்கம் தெரியினாலும் பிரளய ஜலம், என் குழந்தைகள்லாம் வாழ்றதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? தேவர்களுக்குன்னு தேவலோகம் இருக்கு, உங்களுக்குன்னு பிரம்மலோகம் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு லோகம் கொடுத்தாச்சு. என் குழந்தைகள் பிறந்தானா அவெல்லாம் மனுஷர்கள்னு சொல்லுவோமே, அவர்கள்லாம் வாழறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? அப்பதான் பிரம்மதேவர் யோசனை பண்றாராம். ஜெகத் சிருஷ்டி பண்றவருக்கு கூட சமயத்துல யோசனை வருது. அவருக்கும் கூட பல சந்தர்ப்பங்கள்ல பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாம யாரும் இல்லை. ஆனா அது பிரச்சனையா ஏத்துக்கிறோமா, அனுபவமா ஏத்துக்கிறோமா, பகவத் அனுகிரகமா ஏத்துக்கிறோமான்றது நம்முடைய மனசுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்கு. பிரச்சனைன்னு பார்த்தா எல்லாமே பிரச்சனை தான், அனுபவம்னு பார்த்தா எல்லா அனுபவம் தான், பகவத் அனுகிரகம்னு பார்த்தா எல்லாமே பகவானுடைய வரப்பிரசாதம். சத்தியம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாமே பகவானுடைய அனுகிரகம் தானே. பகவான் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு நமக்கு பெரிய பாடங்களை சொல்லித்தரான் வாழ்க்கைக்கு. பார்த்தோம்னா குந்தி தேவி மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சு பகவான் கிருஷ்ணன் துவாரகைக்கு கிளம்புற சமயத்துல பகவானை பார்த்து கையை கூப்பிட்டு குந்தி தேவி பிரார்த்தனை பண்றான். விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதக தர்சனம் யஸ்யாது அப்புனர்பவ தர்சனம். கிருஷ்ணா கிளம்புறியா? ஆமா அத்தை கிளம்புறேன். அப்படியா? சரி, போகும்போது உன்னை கேட்கறேன் தெரியா, என்னத்தை என்ன வேணா கழுத்தறேன், நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு போடா கிருஷ்ணா. இப்பதான் எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு பய கிளம்பிட்டு இருக்கான். துரியோதனாதிகளை வதம் பண்ணிட்டு ராஜ்யத்தை திரும்பி எடுத்து கொடுத்துட்டு அஸ்வத் எல்லாம் காப்பாத்தி கொடுத்துட்டு கிளம்புற சமயத்துல நிறைய கஷ்டத்தை கொடுறா கிருஷ்ணா. ரொம்ப வருத்தமா கேட்கிறான். அதாவது ஐயோ எனக்கு கஷ்டமே இனிமேல் இல்லையேன்னு பயத்துல கஷ்டத்தை கொடுறா கிருஷ்ணா. பகவான் பார்த்தான், சிரிச்சான். என்னத்தை கிளம்புற சமயத்துல போய் ஏதாவது பைத்தியக்காரமா பேசாது, தெளிவா பேசு, வளரி கொட்டாது.
குந்தி சொன்னா, தெளிவா தாண்டா பேசுறேன். என்ன தெளிவா பேசுற? கஷ்டத்தை கேட்பியா? ஆமாண்டா. ஏன் இப்பதான்டா கஷ்டமா இருக்கு? அத்தை ஒன்றும் புரியல. இல்லடா இப்ப நீ கிளம்பி போறியே, இனிமேல் நீ எப்ப வருவேன்னு தெரியல, அது கஷ்டமா இருக்கு, அதுக்காக கஷ்டத்தை கேட்கிறேன். என்னத்தை? இல்லடா கிருஷ்ணா, கஷ்டம்னு ஒண்ணு வந்து கொடுத்தனா நீ அப்பப்ப ஓடி வருவ. ஒருவேளை என் கூட கஷ்டமே இருந்துட்டு வச்சுக்கோயேன், நீ போகவே மாட்ட, இங்கேயே இருப்ப, அதனால கஷ்டத்தை கொடு. விபத்தக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு. டாக்டர் எப்ப நம்ம கூடவே இருப்பார்? நம்ம ஐசியூல இருந்தா தான் இருப்பார், ஜெனரல் வார்டில் இருந்தா இருக்க மாட்டார். சத்தியம். ஒரு குழந்தை நன்னா இருக்கு, விளையாடின்னு இருக்கு அப்படின்னா அம்மா அது பக்கத்தில் இருப்பாளா? அது பாட்டுக்கு விளையாடின்னு இருக்கு, பொம்மையை விட்டாச்சு, டிவியை போட்டாச்சு, ஃபேனை போட்டாச்சு, நான் உள்ள போய் காரியம் பண்றேன்னு போவான். அது நை 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 நைன்னு அழுதுன்னு இருந்தா உட்காந்துட்டே இருப்பா. குளிக்க மாட்டா, பல் தேய்க்க மாட்டா, அங்கே போக மாட்டா, இங்கே போக மாட்டா, குழந்தை அழுதுண்டே இருக்குன்றா. ஏன்னா அது கஷ்டப்படுறது. அதனாலே கூட அம்மா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தில் இருக்கோம்னாலே தெய்வம் நம்ம கூட நிரந்தரமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். கஷ்டமே இல்லைனாலும் கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் தெய்வம் நம்ம கூட தான் இருக்கு. மனசு மனசு தான். இவன் என்னை திட்டிகிட்டே இருக்கா, இவன் என்னை மதிக்கிறதே இல்லை, அவன் என்னை பார்த்தா சிரிக்கிறதே இல்லை. நீங்க ராத்திரி தூங்கும்போது யாரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாளா? யாராவது திட்டினா உங்களுக்கு தெரியறதா? மனசு ரொம்ப ஏமாத்துறது. அதனால மனசு சரியா எடுத்துனா சந்தோஷமா இருக்கலாம். அந்த மாதிரி பிரம்மதேவர் வரைக்கும் பிரச்சனை உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெகத் சிருஷ்டிகர்த்தாவுக்கு